நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். தமிழ் சினிமாவில் சீக்வன்சி படம் எடுக்கிறதே கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதில் தப்பிச்ச ஒரே ஒரு படம் KGF 2, பாகுபலி 2, சிங்கம் 2, இது 3 தான் வந்து செட் ஆகுமெண்ட்டில் தப்பிச்சிச்சு. அப்புறம் வந்து அரண்மனை வந்து கொஞ்சம் கிளாமர் கிடந்தனால தப்பிச்சிச்சு. அந்த வருஷத்தில் கும்கி 2ன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்காங்க. கும்கி படம் வந்து எப்படிப்பட்ட படம்னு பிரபு சாலமன் டீம்ஸுக்கு அண்டு லட்சுமி மேனன், அப்புறம் நம்ம விக்ரம் பிரபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பட்டாளங்கள் வச்சுருப்பாங்க. தம்பி ராமையாவோடைய காமெடி ஸ்டோரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடிகளில் லைன் கட்டி நிற்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக, ஒரு கும்கி யானையை வரட்டுக்காக ஒரு சாதாரண யானையை வச்சு கொம்பென்ற யானையை பழி வாங்குறதுக்காக கும்கி யானைன்னு சொல்லி போடி வச்சுட்டு ஒரு ஊருக்குள்ளே வருவாங்க. அந்த ஊருக்குள்ளே வந்து லவ் பண்ணிட்டு அவர் சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லைன்றது தான் கதையாக வச்சுருப்பாங்க படத்தோட ஃபஸ்ட் பகுதியில். கும்கி 2ல் வந்து நோ லவ், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். இதில் வந்து ஒரு பையனோட சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு தனியாக எடுத்திருக்காங்க. ஒரு குட்டியானே வந்து அதுக்கு ஜோடியாக வந்து இவர் பையன் வந்திருக்காரு. அம்மா அப்பா வந்து இருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து மதியாற்று, அப்புறம் ஹீரோயினி வந்து சரியாரியோ, அப்புறம் ஹரிஷ் பாண்டி, இவங்கெல்லாம் வந்து நட்சத்திர படங்கள். அருண்தாஸ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்த ரோல் வந்து கலக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து சீக்வன்ஸுக்கு காமெடியும் இருக்கும், நகைச்சுவைக்கும் இருக்கும், அப்புறம் வந்து அது எமோஷனல் கலந்தமான ஸ்டோரியும் இருக்கும். அதே மாதிரி தம்பிராம எனக்கு பதிலாக இந்த இதில் வந்து ஹரிஷ் பாண்டியை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பேஸு கடைசி வரைக்கும் காமெடியை கொண்டு வந்து எமோஷனலாக முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து மாஸ்டர் பீஸ் த ஒன்லி ஒன் கும்கி தான். அந்த படத்தில் வந்து நீ சொல்ல வேணும், பிரபு சாலமன் வந்து தன்னுடைய முதல் படத்தில் வந்து பாடலும் சரி, லவ்வும் சரி, இது ஏகப்பட்டமாக காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் ஆல்பம்ஸ் வந்து இன்னமும் கேட்டாலுமே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஹிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நோ லவ், ஹீரோக்கு லவ்வே கிடையாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமானதாக இருக்கும். அதனால் லவ் சாங் கிடையாது, ரொமான்டிக் சாங் கிடையாது, பிரேக்கப் சாங், இந்த மாதிரி எந்த சாங்குமே கிடையாது இந்த படத்தில். இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங், மியூசிக் டைரக்டர் தான் ப்ளஸ் பண்ணி ஆகணும், நிவாஸ் பிரசன்னா. அவருடைய மியூசிக் திறமை வந்து இந்த படத்தில் என்னென்னா, மூவிஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சுமாராக போகுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் தோன்ற அளவுக்கு நினைச்சாலுமே அது தோணாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு அங்கங்கே பார்த்தாலே தெரியுது. படத்தோட பிரபு சாலமன் அவருடைய ஏன் தான் இந்த படத்தை செகண்டாக பாட்டு எடுக்கணுன்றதுக்காக எடுத்திருக்காரோ, அதாவது தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் எடுத்தால் ஓடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் 1-2 படங்கள் தப்பிச்சு ஓடின காரணம் வந்து தெலுங்கு சினிமாவிலேருந்து வந்த பாகுபலி, KGF 2, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்தாலும் தமிழ் சினிமாவில் 1-2 தான் ஓடிடுச்சு. சந்திரமுகி 2 எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் அது அந்தளவுக்கு எடுப்பாங்களான்னு தெரில. அதே மாதிரி தான் சிங்கம் 2, சிங்கம் 3 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அரண்மனை 2 இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாலுமே சீக்வன்சி படம்னாலே வந்து தமிழ் சினிமாவில் விளங்காதுன்றதை மறுபடியும் ஒரு டீம் வந்து நிரூபிச்சிருக்காங்க கும்கி 2ன்ற ஒரு படத்தில். இந்த படம் வந்து நிறையா பேருக்கு வந்துச்சானே தெரிலன்ற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க வேணாமான்னு பார்த்தா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் படம் வருது. அட்வென்ச்சர் ட்ராமா மியூசிக்கல் கலந்தமான ஒரு மூவி. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 2.25 மணி நேரம் போய் படத்தை பார்த்துட்டு ஒரு 200 கொடுத்துட்டு செலவு பண்ணிட்டு மொக்க படத்தை பார்க்கணும்னா போய் பாருங்கள். எலிம்பேண்டனோட ஒரு லவ் இதெல்லாம் வந்து செம டச்சிங்காக இருந்துச்சு படத்தில். சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. குட்டியானவும் வளர்ந்துருது, சின்ன பையனாக இருக்க ஹீரோவும் வளர்ந்துறாரு, அம்மாவுக்கு வந்து நேச்ச முடிய வரல. இந்த மாதிரி சில இடத்துல பல இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இந்த மாதிரி படத்தில் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தான் தெரியும். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. 1000 தான் இருந்தாலும் கும்கிக்கு ஈடாக எந்த படமும் கும்கி 2 வராது. அதை மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.